أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. அல்ஹம்துலில்லாஹ். நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தோட நம்ம ரஜபுடைய பிறை 3வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய பிறை பிறந்துட்டாலே ரமலானை எதிர்பாருங்கள் அப்படின்னு இருக்காங்க. அழகான துவாவையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ரஜபுடைய ஷாபான்லையும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை முழுமையாக அடைய கிருபை செய்வாயாக. அப்போ நம்ம இந்த 2 மாதமுமே நம்மளுக்கு பரக்கத்து பொருந்திய மாதமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய பரக்கத்துங்கிறது நாம எடுத்துக்கொள்வது மாதிரி கிடையாது. அதாவது நிறைய இருப்பதில் இருந்து நிரப்பமாக இருப்பது இல்லை, ஆனால் அது குறைவாக இருக்கும். அந்த காரியங்களை சக்ஸஸ் ஆகும். நேரங்களில் பரக்கத்து, நம்மளுடைய பேச்சுக்களில் பரக்கத்து, நம்ம செயல்பாடுகளில் பரக்கத்து, நம்ம அமல்களில் பரக்கத்து, நம்மளுடைய வருமானங்களில் பரக்கத்து, குழந்தைகளை கொண்டு பரக்கத்து. அல்லாஹ் தஆலா எல்லா நேரத்தையும் நம்மளுக்கு பரக்கத்தாக தான் ஆக்கி வச்சிருக்கான். அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், எந்த அளவில் தவற விடுறோம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தில் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, மாலை நேரத்தில் என்னுடைய உம்மத்துகளுக்கு பரக்கத்து செய்வாகன்னு உம்மத்துகளை மென்ஷன் பண்ணியே துவா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையும் மாலையும் நம்மகிட்ட எப்படி கழிஞ்சு கொண்டு இருக்குங்கிறத ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சுப்போம். பல பேருக்கு சுபுடைய தொழுகையை அல்லாஹ் பாதுகாக்கணும், அது இதாகக்கூடிய இதாகிருது. கலாயிருதுன்னு சொல்லக்கூட நம்ம நாவுகள் பதறணும். ஏன்னு கேட்டால் நம்ம தொழுகிறோம் அவங்க தொழுகலைன்னு நினைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுவும் ஒரு வகையான முகசுதியாக மாறிடும். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் அனைவருமே கலா இல்லாத தொழுகையை தொழுகக்கூடியவர்களாக, உனக்கு விருப்பமானவர்களாக ஆக்கிக்கூடிய அல்லான்னு நம்ம துவா கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சுபுகுங்கிறது அல்லாஹ் இப்போ எவ்வளோ நேரம் கழிஞ்சு நம்மளுக்கு கிடைக்குது. இரவு பெருசாகவும் பகல் சிறுசாகவும் இருக்கு. அப்போ இரவெல்லாம் நம்ம தூங்குறோம். அந்த காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுடைய அந்த எந்திரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுது, உடம்பு வலி, அசதி, மாத்திரைகளுடைய தாக்கம் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருது. எல்லாம் பாதுகாக்கணும். சுபுக விடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஆயிரும். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக நம்ம அசருடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து குறுகிய நேரம்னு சொன்னதுல அசருடைய நேரம், அசருக்கு மகரிபுக்கும் உள்ள இந்த நேரம், அசரு தொழுதுட்டு மகரிபை எதிர்பார்த்து திக்ருகளில் இருக்கக்கூடிய நேரம், துவாவில் இருக்கக்கூடிய நேரம், சலவாத்துக்கள் அதிகமாக ஓதக்கூடிய நேரம். ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு மஜ்லிஸாக ஒன்று கூடக்கூடிய இந்த நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கான். அப்போ அல்லாஹ் குர்ஆன் ஓதுற நன்மை, திக்ரு ஓதுற நன்மை, சலவாத்து ஓதுற நன்மை, எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் தஆலா ஒரு மஜ்லிஸை கொண்டு நம்மளுக்கு தருவதற்கு அல்லாஹ் ரெடியாக இருக்கான். நாம இங்கே கேட்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாம இப்போ பின்பற்றி வாழ்றோமா, சொல்றவர்களும் சரி கேட்பவர்களும் சரி பின்பற்றி வாழ்றோமாங்கிறத ஒரு கண நேரம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரஜபுடைய மாதம் நம்ம வருஷம் ரஜபுடைய மாதம் வந்துட்டாலே இந்த துவாவை நம்ம ஓதுவோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது ஞாபகம் இல்லாதவர்கள் மனனம் செய்து ஒவ்வொரு வக்தில மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்கள்லையும் வெளியில் வர்ற துவா ஓதுவோம். அப்போ அதோடு சேர்த்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வல்லிகனா ரமலான், வானத்தை பார்த்து துவா ஓதுவோம். அந்த நேரத்தில் அந்த ஒரு தடவை இப்படி நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த துவாக்களை ஓதிக்கிட்டே வந்தோம்டா அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்ம ரமலானை சந்திக்கும் போது முழு ஆபியத்து நிறைந்த ரமலானாக நம்ம எதிர்பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ஆபியத்துங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன தலைவலி வந்தாலும், நம்ம எந்த ஒரு உடல் உபதைகள் வந்தாலும், மன உபதைகள் வந்தாலும் நம்ம விடக்கூடியது எது? அமலு தான். மற்ற எல்லா காரியத்தையும் செஞ்சுருவோம். உலக காரியங்களை மாத்திரையை போட்டுக்கிட்டு செஞ்சேன், நான் இந்த மாதிரி நான் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், உலக காரியங்களை பூரா நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். ஆனால் மார்க்க காரியங்களில் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், அமலுடைய விஷயத்தில் மட்டும் என்ன செய்வோம், பின்வாங்கியவர்களாக மாறிடுவோம்.
அப்ப இந்த ரஜபுடைய மாதம் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை அள்ளி தரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல தான் விதை விதைக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விதை விதைக்கிறதுனா என்ன? அமலை தூவி விடுவது. தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது, பிறர்கிட்ட இருந்து நம்ம சேகரம் பண்ணுவது. யார் ஏதாவது ஒரு அமல் சொல்லி கொடுக்குறாங்களா, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்துவோங்கிற நம்பிக்கையோட கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் சொல்றோமா, எனக்கு தெரிஞ்சதை இவர்களுக்கு சொல்றப்ப நானும் செயல்படுத்தி இவர்களும் செயல்படுத்த அருள் புரிய அல்லாண்டு துவாவோட சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எனக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியல, நம்ம அதுல இருந்தா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்மளும் வார வாரம் ஒன்று கூடுறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த ஒன்று கூடுதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்ன என்ன இருக்கு, நம்ம என்ன என்ன கத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வாரமும் நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். போன வாரம் என்ன சொன்னாங்க, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த வாரம் என்ன பேசுனாங்க, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்னவர்களும் சரி, கேட்பவங்க சொல்றவங்க ஒண்ணு பெரியவங்க ஆளுங்கள்லாம் இல்லை. எங்க உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, கற்றுக் கொடுக்கும் போதுதான் ஒரு உஸ்தாத் மாணவராக ஆகிறாருவாங்க. கற்றுக் கொடுக்கிறவங்களுக்கு தான் நிறைய உண்டு. ஏன்னா அவங்க தான் திருப்பி அந்த உங்களை கொண்டு படிக்கிறவங்க என்ன அதை திருப்பி அவங்களுக்கு சொல்லணுமே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும்